இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் அருமையான தனசேகரன் அவர்கள் நம்முடைய போலூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாகவும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய அங்கம் வகிக்கின்ற நம்முடைய அனைத்து இயக்கத்தினுடைய இங்கே ஐயா தோழர் நல்லக்கண்ணவருடைய இரங்கல் கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அருமை அண்ணன் வட்டார செயலாளர் அண்ணன் மோகன்குமார் அவர்களுக்கும் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ரங்கராஜ் அவர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பணிவன்பான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே பேசிய அனைத்து நண்பர்களும் அருமை தோழர் நல்லக்கண்ண அவர்களுடைய புகழை பற்றியும் அவருடைய வாழ்க்கை முறையை பற்றியும் எல்லோரும் கூறினார்கள். நாமும் அவருக்கு அஞ்சலியும் வீர வணக்கத்தையும் செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் இங்கே நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைய தினம் கூட அவருடைய மறைவுக்காக அவரே ஒரு வீர முழக்கமிட்டு மிகப்பெரிய ஒரு கோஷத்தை அவரே மைக்கு கூட இல்லாமல் அதிக நேரம் அவரே தன்னுடைய வீர வசனமாக தன்னுடைய இரங்கலை தெரிவித்தார்கள். மேலும் தகைசால் விருது அவருக்கு நம்முடைய தலைவர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட போது ரவிதாசன் கூறியது போல் 10 லட்சம் ரூபாய் தகைசால் விருதாக கூட அந்த தொகையை உதவித் தொகையை வழங்கும் போது தன்னுடைய பாக்கெட்ல இருந்து 5000 ரூபாய் எடுத்து 10,05,000 ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கத்தால் அந்த நிதியை திருப்பி கொடுத்தார்கள். மேலும் கழக ரீதியாக அவருடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தமிழ்நாடு எங்கும் வசூல் செய்து கொடுத்த 1 கோடி ரூபாயும் அவர் இந்திய கம்யூனிஸ்டுடைய வளர்ச்சிக்காகத்தான் கொடுத்தார்கள். அரசியலிலே பொது வாழ்விலே நேர்மை தூய்மை என்பதற்கு இந்த நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த மிக பெரும் உன்னதமான ஒரு அரசியலுடைய தலைவர், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ்ந்த தலைவர். அவர் மறைந்த போது கூட அவருடைய உடல் மண்ணுக்கு போகக்கூடாது என்பதற்காக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தன்னுடைய உடலை தானமாக தான் உயிரோடு இருக்கிற காலத்திலே எழுதி வைத்துவிட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தான் அவருடைய உடலை நேற்றைய தினம் தானமாக வழங்கியிருக்கிறார்கள். இடதுசாரி இயக்கங்களுடைய வளர்ச்சிக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு தலைவர் மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியிலே இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக அவர் வளம் வந்த தலைவர். மேலும் சினிமா நடிகர் முதல் சிறு ஆட்டோ ஓட்டுகின்ற அனைவரும் நேற்றைய தினம் சென்னையிலே எந்த போன் எடுத்து பார்த்தாலும் பேஸ்புக்கா இருந்தாலும் சரி, அது இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் சரி, எல்லாத்திலுமே தோழர் நல்லக்கண்ணுடைய இறுதி ஊர்வலமும் அவருடைய வாழ்க்கை வரலாறும் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு நாடெங்கும் புகழ் செலுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தலைவர்களும் கட்சி பாகுபாடு இல்லாமல் அவருக்கு தங்களுடைய புகழஞ்சலி செலுத்தினார்கள். நாமும் இந்த புகழஞ்சலி செலுத்தி அவருடைய புகழ் இந்த நூற்றாண்டும் இல்லை, அடுத்த நூற்றாண்டும் வருகின்ற தலைமுறைக்கு அவர் ஒரு பாடமாக என்றைக்கும் வாழ்ந்து மக்கள் மனதில் இருப்பார் என்று கூறி அவருக்கு செம்மாந்த செவ்வணக்கங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.